ஓகே गाइस நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்பரண்ட் ஸ்ப்ரே லைட் ஃபேன் தான் பார்க்க போறோம். டிரான்ஸ்பரண்ட் ஸ்ப்ரே லைட் ஃபேன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட் முதல்ல சொன்னேன். டிரான்ஸ்பரண்ட்னா ஒரு கிளாஸ் டைப் மாதிரி ஒரு சீ த்ரூ மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு தண்ணி இது நமக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இதில் எவ்வளோ தண்ணி வந்து கெப்பாசிட்டி ஹோல்ட் ஆகுது, அதே சேர்த்து வந்து இதோட ஃபேன் ஸ்பீட் பார்ப்போம், அதே சேர்த்து ப்ளஸ் இதில் வந்து புதுசாக வந்து நானோ ஸ்ப்ரேன்னு கொடுத்தாங்க. நானோ ஸ்ப்ரேனா வந்து ஒரு தண்ணி மாதிரி அப்படியே ஸ்ப்ரேயே ஃபார்ம் பண்ணோம். அது தண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் பர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் கூட ஒரு ஸ்மெல், ஒரு ஹியூமிடிஃபை ஸ்மெல் கூட உங்களுக்கு கொடுக்கும். சேனல் புதுசாக வந்தீங்கன்னா வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க गाइस. வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலராக போகலாம். ஓகே गाइस, இதோ இருக்கு பாக்ஸு. இது வந்து பிஃபோர் வந்து இந்த பாக்ஸ் வாங்குற முன்னாடி மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் வாங்குற முன்னாடி வந்து ஒரு சாம்பிள் வச்சுருந்தாங்க மார்க்கெட்டில். அந்த சாம்பிள் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். நான் அதில் எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபேனும் டெஸ்ட் பண்ணி வச்சேன், நானும் ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணி வச்சு. ஓகே गाइस, இப்போ வந்து பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ் கொடுத்தா அது சேர்த்து ஃபேனு, அது கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட் பிரைட் லைட் ஏர் ரெகுலேட்டிங் விண்ட் ஃபேன், அது டீட்டெயிலாக வந்து ஃபேனை பற்றி தான் எழுதிருக்காங்க. ஓகே गाइस, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. என்னென்னா வந்து quite comfortable, refreshing, cool breeze ன்னு கொடுத்தாங்க ஒரு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சைட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேராமீட்டர்ஸ், இதில் வந்து டீட்டெயிலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து என்னென்னா வந்து இதில் இப்போ சார்ஜிங் டைம் கொடுத்துருவாங்க 2 to 4 hours, யூஸ் டைம் 2 to 6 hours கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் 4 கலர் இருக்குது, ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ, ஒயிட் உள்ள 4 கலர் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட் லைட் ஏர் கண்டிஷனர், அதே சேர்த்து வந்து உங்களுக்கு 4 இமேஜ் கொடுத்தா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருவாங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் கொடுத்துருவாங்க, ஒரு வீடியோ ஸ்கேன் பண்ணுற மாதிரி, இல்லை இமேஜ் கொடுத்துருவாங்க என்னென்ன இருக்குன்னு. 3 ஸ்பீடு இது, அதே சேர்த்து வந்து நானோ டைப் உள்ளது. ஓகே गाइस, ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து இது அன்பாக்ஸ் பண்ணப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொண்ட யூசர் மேனுவல், சார்ஜர், ப்ராடக்ட்டு, அது பொறுமையாக இருக்கலாம், பபுள் ட்ராப்பில் செஞ்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராப்பில் இருக்குது, இது வெளியில் எடுத்துகிறோம். ஓகே गाइस, இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல அருமையான டிரான்ஸ்பரண்ட் டைப்பில் செஞ்சுருங்க. கிளாஸ் டைப்லேயே தெரியுது, அப்படி சீ த்ரூ, தண்ணி கூட நமக்கு ஊற்றினாலும் நமக்கு தெரியும் எவ்வளோ கெப்பாசிட்டி வரைக்கும். ஓகே, அதே சேர்த்து இந்த ஃபேன் வச்சுருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் தெரியும் ஃபேன் கூட உங்களுக்கு. விங்ஸ் இருக்குது, இந்த இது ஃப்ளைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இங்கே வச்சிக்கணுன்னு. அதே சேர்த்து நானோ ஸ்ப்ரே இது இருக்குது, இங்கே தான் வந்து அந்த ஸ்ப்ரே டைப் வரும். டச்சு இது வச்சுருக்காங்க, டச்சு 1 டைப் டச் உள்ளது. ஓகே, இங்கே தான் வந்து அந்த 3 இது லைட்டு காட்டும், ஸ்ப்ரீட் லைட் உள்ளது. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆஃப் அண்ட் ஆன் சார்ஜிங் போடுறது, டைப் சி உள்ள சார்ஜிங் இது, அதே சேர்த்து வந்து பேட்ரி, பெரிய பேட்ரி இருக்குது. ஓகே गाइस, இப்போ வாங்க நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே गाइस, ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து சில விஷயம்லாம் சொல்ல வேண்டிய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாரண்டி கார்டு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 1 டைம் யூஸ் ப்ராடக்ட் உள்ளது. ஸோ இது கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம் இதை. ஓகே गाइस, இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி உள்ள சார்ஜர் கேபிள், பெரிய ஃபோனுக்கு யூஸ் பண்ண மாதிரி டைப் சி சார்ஜர் கொடுத்துருவாங்க. இது வந்து கேபிள் உள்ள வீட்டில் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், இல்லை பவர் பேங்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் गाइस. ஸோ இது வந்து இப்போ வந்து இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு ட்ரிங்கபிள் வாட்டர் இந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு கெப்பாசிட்டி தான் பார்க்க போகிறேன், எவ்வளோ வந்து தண்ணி ஹோல்ட் ஆகுதுன்னு. நான் இங்கேருந்து ஊற்றுறேன், அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஊற்றணுன்னா இங்கே வந்து லீக்கேஜாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து டாப் எடுத்துகிறோம். டாப் எடுத்து தண்ணி பொறுமையாக ஊற்றணும். ஓகே, அது ஃபுல்லாக ஆகிடுச்சு பாட்டம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து பின்னாடி ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் ஆகிடுச்சுன்னா வந்து கலர் காட்டும் இங்கே 1 2 3 ஒரு செகண்டில். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு டச் தான் பண்ணோம். உங்களுக்கு தெரியுது गाइस, ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு. ஓகே, இது 1 ஸ்பீட் உள்ளது, இப்போ 2 ஸ்பீட் ஆகிடும். ஓகே, 3. உங்கள் ஒரு சத்தம் கேட்கும், ஒரு மோட்ரு சவுண்டு, ஃபேனோட மோட்ரு சவுண்டு சத்தம் கேட்கும். இது நல்லா ஸ்பீடில் வச்சுருக்கேன் நான்.
அது சேர்த்து காற்று நல்லா ஸ்பீடாக காற்று வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் நானோ ஸ்ப்ரே ஆன் பண்ணுறது எப்படின்னா வந்து இது ஹோல்ட் பண்ணோம். எப்படின்னா வந்து நான் டச் பண்ண ஏரியா வந்து ஹோல்ட் பண்ணோம். இதை ஓகே ஹோல்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்இடி உள்ளது, கலர் மாறிட்டே இருக்கும் இது. ஓகே, ஸோ ஃபேன் ஆன், நானோ ஸ்ப்ரே ஆன். ஓகே, இப்போ ஒரு 2 to 3 minutes கொடுக்கும். இது கொஞ்சம் ஒரு எதா ப்ரீசிங் காற்று, ஒரு ஃப்ரெஷ்னஸ் காற்று இல்லை கூலிங் காற்று வருது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ 2 to 3 minutes ஓவர். இப்போ வந்து பார்க்கலாம். அப்போ இங்கே ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கான்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இது ஃபேன் ஆஃப் பண்ணிடும், நானோ ஸ்ப்ரே மட்டும் ஓட்டும் காற்று வர மாதிரி. இப்போ தூக்குறேன் நான். ஓகே, இப்போ வந்து லீக்கேஜ் அதே மாதிரி தான் இருக்குது, ப்ரீவியஸில் இருந்த மாதிரி. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ பார்த்தா லைட்டாக தான் லீக்கேஜ் இருக்குது இதில். ஓகே கைஸ், இப்போ வந்து வாட்டர் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஹோல்ட் ஆகுது, தண்ணி நிறைய வச்சாலும். ஓகே, இப்போ நானும் இது உள்ளது பார்த்தோம்னா நானோ ஸ்ப்ரே உள்ளது. நானோ ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அவ்வளோ கொடுக்குறதுல பார்த்தா இது ஷார்ட் ரேஞ்சில் தான் கொடுக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து நான் பின்னாடி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது வரைக்கும் முடியுது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் தான் இது வந்து கரெக்டாக இதாகுது. பிகாஸ் ஏர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குது இது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நைட்டில் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்இடி லைட்டில் எல்லா கலரும் வருது. RGB கலரில் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ மாறி வரும், பர்பிள், என்ன மாதிரி கலர்னா வரும் இது. இப்போ வந்து நான் நானோ ஸ்ப்ரே மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஸ்ப்ரே மட்டும் தான், அதே சேர்த்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் வருது. இப்போ வந்து நான் ஃபேன் ஆன் பண்ணிடுறேன். இப்போ அதே சேர்த்து கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து நான் ஃபேன் ஆன் பண்ணணும் வந்து எல்லா காற்றும் நானோ ஸ்ப்ரே உள்ளது எல்லாம் மேலே போயிருது அந்த ஸ்ப்ரே காற்றுல. ஓகே, இன்னும் நான் வந்து ஸ்பீடாக வச்சேன்னா வந்து எல்லாம் ஒரு சைடில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நானோ ஸ்ப்ரே வந்து அதே சேர்த்து வந்து நான் மூங்கில் வச்சோன்னா வந்து எல்லா காற்றும் வந்து மேலே போயிடுது, டேரெக்டாக அடிக்கணும் பிகாஸ் ஆஃப் த ஏர். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி அதே சேர்த்து வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணோன்னா நான் கரெக்டாக சொல்லிட்டு வீடியோவில் என்னென்ன டெஸ்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கெப்பாசிட்டி ஹோல்டு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டான். அதே சேர்த்து வந்து செகண்ட் வந்து ஃபேன் ஸ்பீட் பார்த்தாச்சு. மூணாவது வந்து நானோ ஸ்ப்ரே உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்துன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 50-50 தான் சொல்ல முடியும். இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஹோல்டு கெப்பாசிட்டி நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணேன். அதுதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வந்து நான் தண்ணி வந்து இது வரைக்கும் வச்சுருந்தேன். மீன்ஸ் நான் ஃபுல்லாக வைக்கல, இது வரைக்கும் வச்சுருந்தேன். ஆனால் வந்து லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மீன்ஸ் இங்கே லைட்டாக அடியில் வந்து லீக்கேஜ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஒரு லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்புறம் தான் வந்து நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணுன்னு வந்து இங்கே வந்து லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லீக்கேஜ் வரக்கூடாது. இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்ட் மிஸ்டேக் என்ன ஆச்சுன்னா வந்து நானோ ஸ்ப்ரே வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக வரும். டிஸ்டன்ஸ் ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்ல ரேஞ்சில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ். அதே சேர்த்து வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சார்ஜிங் உள்ளது. சார்ஜிங் டைம் வந்து நான் திருப்பி சொல்லிடுறேன். சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 hours வரைக்கும். ஆனால் யூஸபிள் டைம் வந்து 2 to 6 hours வரைக்கும் கைஸ். அதே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னொன்று விஷயம் காட்ட மாட்டேன். இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா வந்து திருப்பியும் ஹோல்ட் பண்ணுங்கள் நானோ ஸ்ப்ரேயை. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பொறுமையாக வரும். இது கொஞ்சம் ஒரு 2 minutes இல்லை ஒரு 10 seconds வெயிட் பண்ணோம். இது வந்துடுச்சு. இப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆஃப் பண்ணோன்னே நானோ ஸ்ப்ரேயை ஆஃப் பண்ணிடுறேன். கலர் மட்டும் ஏரியா. இது வந்து எப்படி ஆஃப் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. அது மட்டும் தானாக ஆஃப் ஆகிடும் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணுறது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன். எப்படின்னா வந்து வீட்டில் கரண்ட் போச்சுன்னா வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணுவது. அதே சேர்த்து வந்து உங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுற கூட வந்து இது பாக்கெட் சைஸ் மாதிரி இல்லை. இது வந்து ஃபேன் டைப் எடுத்து போகிற மாதிரி தான் இது. ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு தண்ணி தேவை, பியூர் தண்ணி இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரிங்கபிள் வாட்டர் இருந்துச்சுன்னா வந்து அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேனும் வந்து சேர்த்து உங்களுக்கு நானோ ஸ்ப்ரே கூட வேலை செய்யும். இல்லையானா வந்து தண்ணி இல்லையானா வந்து உங்களுக்கு ஃபேன் மட்டும் தான் வேலை செய்யும், நானோ ஸ்ப்ரே வேலை செய்யாது கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். அண்ட் 𝗙់_𝗹𝗹𝐶𝗪 𝗙. பை கைஸ்.